அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து மண்டே லன்ச் மினி விலாக் தான். அன்றைக்கி வந்து நானும் அம்மா தம்பி 3 பேருமே கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தது. அத்தாவுக்கு மட்டும் தான் மதியானம் சமைக்கிறதா இருந்ததுனால அத்தா வந்து அன்றைக்கி ஈரலும் பல்குத்தையும் ஆட்டுக்காலும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈரலையும் பல்குத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 5 விசில் வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதோட நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வேக வச்ச ஈரலையும் பல்குத்தையும் அதில் ஆட் பண்ணி அதையுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஜீரகத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, ஈரல் வேக வச்ச தண்ணி அதையுமே அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கிட்டு இப்போ வந்து ஆட்டுக்கால் சூப் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து குக்கர் தான் அடுப்பில் வச்சேன். குக்கர் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸில் வந்து பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணேன். பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு வதக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து 2 பச்சை மிளகாவும் ஒரு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளியுமே ஆட் பண்ணேன். ஆட் பண்ண கையோடையே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ண ஆட்டுக்கலையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ கொஞ்சமாக நீங்கள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்க. அன்றைக்கி நான் வந்து பெரிய கிளாஸில் வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையுமே ஒரு 7-8 விசிலுக்கிட்ட குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லாவுமே அன்றைக்கி கால் வந்துருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோக்கு தண்ணியுமே நல்லா வற்றிருச்சு. எனக்கு 1.5 கிளாஸ் கிட்ட தான் இருந்துச்சு. நான் 3 கிளாஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். அன்றைக்கி நல்லா வற்றி 1.5 கிளாஸ் தான் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அதில் வந்து தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு வெட்டி வச்ச மல்லிக்கீரையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிடுங்க. நல்லா பார்க்க நல்லா அழகாக சூப்பராக அன்றைக்கி டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்து எனக்கு ப்ரௌனியுமே ஆர்டர் இருந்துச்சு. அதையுமே ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு